ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் இன்னும் அவளை பற்றியே பேசிகிட்ருக்க, ஏன் இன்னும் அவளை பற்றியே பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you still talking about her? Why are you still talking about her? Why are you talking about her அப்படின்னா ஏன் அவளை பற்றி பேசிகிட்ருக்க. ஸ்டில் அப்படிங்கிறது இன்னும். Why are you still talking about her? ஏன் இன்னும் அவளை பற்றி பேசிகிட்ருக்க, அந்த கதையெல்லாம் எப்போயோ முடிஞ்சிட்டு இன்னும் ஏன் அவளை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு Why are you still talking about her? ஓகேவா. ஸோ இதுவே இன்னும் ஏன் அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா Why are you still talking about that matter? அந்த விஷயந்தான் முடிஞ்சு போய் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல, இன்னும் ஏன் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிற. Why are you still talking about that matter? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது அவளோட முடிவு, இது அவளுடைய முடிவு. இதை யாரும் அவளை இது யாரும் சொல்லலை, இது அவளே எடுத்த முடிவு தான். நம்மலாம் சொல்லி அவள் எடுக்கலை, இது அவளே எடுத்த முடிவு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is her decision. It is her decision. Decision அப்படின்னா முடிவு. It is her decision அப்படின்னா இது அவளோட முடிவு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனை இங்கே வர சொல்லு, அவனை இங்கே வர சொல்லு, அவனை நான் வர சொன்னேன்னு சொல்லி இங்கே வர சொல்லு, அவனை போய் இங்கே வர சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask him to come here. Ask him to come here. Ask him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. To come here இங்கே வர சொல்லி, அவன்கிட்ட இங்கே வர சொல்லி சொல்லு. Ask him to come here. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதையே பற்றி சொல்லிகிட்ருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They keep saying that. They keep saying that. இந்த இடத்துல keep ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து அப்படின்னா தான் நம்ம கீப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம கீப் யூஸ் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் வர வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து தான் வரணும். ஓகேவா. தே கீப் சேயிங் தட், அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. தே கீப் டாக்கிங் அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க அதையே சொல்லிகிட்ருக்காங்க. தே கீப் சேயிங் தட். ஓகேவா. ஸோ அது மாதிரி கீப்புக்கு பக்கத்தில் வர வேர்டு ஐஎன்ஜியோட தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லா விஷயத்துலையும் கவனமாக இரு, எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Be attentive in everything. Be attentive in everything. attentive அப்படின்னா கவனமாக இருக்கிறது. ஓகேவா. கவனமாக இருக்கிறது தான் attentive. ஸோ be attentive அப்படின்னா பீனா இரு, ஸோ கவனமாக இருக்கணும், இரு. in everything அப்படின்னா எல்லா விஷயத்துலையும், எல்லாத்துலேயும். Be attentive in everything. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது மறுபடியும் நடக்காது, இப்படி மறுபடியும் நடக்காது. ஸோ ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா நம்ம வந்து அப்பாலஜைஸ் பண்ணும்போது சாரி மன்னிச்சிடுங்க, இது மாதிரி மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது மறுபடியும் நடக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It won't happen again. It won't happen again. It won't happen அப்படின்னா இது நடக்காது. again அப்படின்னா திரும்பவும், மறுபடியும். இது மறுபடியும் நடக்காது. It won't happen again. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் ஏதோ குறையுது, இதில் ஏதோ குறைகிறது. இல்லையே, நான் முன்னாடி பார்த்தப்ப வேறு மாதிரி இருந்துச்சே, இப்போ இதில் ஏதோ குறையுதே அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Something is missing in it. Something is missing in it. Something அப்படின்னா ஏதோ, is missing குறையுது, in it இதில் ஏதோ குறையுது. Something is missing in it. இதுவே யாரோ குறையிறாங்க, நம்ம வந்து 10 பேர் வந்தோம், யாரோ ஒருத்தவங்க மிஸ் ஆகுறாங்க, யாரோ ஒருத்தவங்க குறையிறாங்க, ஆள் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Someone is missing. Someone is missing. யாரோ குறையிறாங்க. ஸோ இதுவே யார் இல்லை, இப்போ நிறையா பேர் வந்திருக்கீங்க, யாரோ ஒருத்தவங்க குறையிறாங்க. ஸோ யார் இல்லை, யார் குறையிறா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், நான் உன்கிட்ட 2 தடவை சொன்னேன், நான் உன்கிட்ட 2 தடவை சொன்னேன், 2 தடவை நான் சொல்லிட்டேன், நீ இன்னும் பண்ணலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told you twice. I told you
ட்வைஸ் அப்படின்னா 2 தடவை, ஒன்ஸ் அப்படின்னா ஒரு தடவை, த்ரைஸ் அப்படின்னா 3 தடவை. ஓகேவா? ஸோ ஐ டோல்ட் யூ, நான் உன்கிட்ட சொன்னேன். டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. ஸோ டோல் அப்படின்னா சொல்கிறது. ஸோ இங்கே ஏன் சே இல்லாமல் டோல் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஸோ யாருக்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணுனா டெல் யூஸ் பண்ணணும், சே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நான் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் ஐ டோல்ட் யூ ட்வைஸ் அப்படின்னா 2 தடவை உன்கிட்ட சொன்னேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு பதிலாக நான் அதை பண்ணினேன். அவனுக்கு பதிலாக நான் அதை பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did that behalf of him. I did that behalf of him. I did that. நான் அதை பண்ணினேன். behalf of him அவனுக்கு பதிலாக. behalf அப்படின்னா பதிலாக. behalf of him அப்படின்னா அவனுக்கு பதிலாக நான் அதை பண்ணினேன். அவளுக்கு பதிலாக நான் அதை பண்ணினேன். I did that behalf of her. அவங்களுக்கு பதிலாக நான் அதை பண்ணுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do that. நான் பண்ணுவேன் ஃப்யூச்சரில். I will do that behalf of them. அவங்களுக்கு பதிலாக. behalf of them அவங்களுக்கு பதிலாக நான் அதை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு பதிலாக நீ பண்ணினியா? அவன் செய்ய வேண்டிய வேலையை அவனுக்கு பதிலாக நீ பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you do that behalf of him? Did you do that behalf of him? Did you do that? நீ பண்ணினியா? behalf of him அவனுக்கு பதிலாக. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have heard a lot about you. I have heard a lot about you. I have heard அப்படின்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். a lot அப்படின்னா நிறைய. about you அப்படின்னா உங்களை பற்றி, உன்னை பற்றி. நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். I have heard a lot about you. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனை தவிர நான் அனைவரையும் சந்தித்திருக்கிறேன். அவனை தவிர நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன். அவனை தவிர நான் எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have met everyone except him. I have met everyone except him. I have met அப்படின்னா நான் சந்திச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், நான் மீட் பண்ணியிருக்கேன். everyone எல்லாரையும், except him அவனை தவிர. அவனை தவிர நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன். I have met everyone except him. ஸோ இதுவே அதை தவிர நான் எல்லாமே பார்த்துருக்கேன், அதை தவிர நான் எல்லாமே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have seen everything except that. I have seen everything except that. I have seen அப்படின்னா நான் பார்த்திருக்கிறேன். நான் have seen பார்த்திருக்கிறேன். everything எல்லாமே, நான் எல்லாமே பார்த்துருக்கேன். except that அதை தவிர. except அப்படின்னா தவிர, that அப்படின்னா அதை தவிர நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஓகேவா? இதுவே நீ எல்லார் கூடயும் பேசியிருக்கியா? நீ எல்லார் கூடயும் பேசியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you talked with everyone? Have you talked with everyone? Have you talked அப்படின்னா நீ பேசியிருக்கியா? with everyone எல்லார் கூடயும், நீ எல்லார் கூடயும் பேசியிருக்கியா? Have you talked with everyone? ஸோ கொஷின்னா have முன்னாடி வந்துடணும். ஓகேவா? ஸோ இதுவே நீ எல்லாத்தையும் பார்த்துருக்கியா? நீ எல்லாத்தையும் பார்த்துருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே போய் 1 மாதம்தான் ஆகுது. நான் அங்கு சென்று 1 மாதம்தான் ஆகிறது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's just been a month since I went there. It's just been a month since I went there. It's just been a month. 1 மாதம்தான் ஆகுது. எப்போ? நான் அங்கே போய். since I went there. நான் அங்கே போய் 1 மாதம்தான் ஆகுது. It's just been a month since I went there. ஓகேவா? அவள் இங்கே வந்து 1 வாரம்தான் ஆகுது. அவள் இங்கே வந்து 1 வாரம்தான் ஆகுது, திரும்பவும் வரா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's just been a week since she came here. It's just been a week since she came here. It's just been a week அப்படின்னா 1 வாரம்தான் ஆகுது. since she came here அவள் இங்கே வந்து 1 வாரம்தான் ஆகுது. It's just been a week since she came here. ஓகேவா? ஸோ இது மாதிரியான சென்டென்ஸ்க்கு இதான் பேட்டர்ன். ஸோ நான் இங்கே வந்து 1 மாதம்தான் ஆகுது,
நான் அவனை பார்த்து 1 மாதம்தான் ஆகுது, இது நடந்து 1 மாதம்தான் ஆகுது. ஸோ இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது மாதிரியான சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு இதான் பேட்டர்ன். ஸோ இதை 1 or 2 times நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேவா? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is no chance for that. There is no chance for that. There is no chance அப்படின்னா வாய்ப்பு இல்லை. For that அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. There is no chance for that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இல்லாமல் எனக்கு போர் அடிக்குது. அவன் இல்லாமல் எனக்கு போர் அடிக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I get bored without him. I get bored without him. I get bored அப்படின்னா எனக்கு போர் அடிக்குது. without him அவன் இல்லாமல் எனக்கு போர் அடிக்குது. I get bored without him. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நடக்கிறத அவன்கிட்ட சொல்லாத. இங்கே என்ன நடக்குதுன்னு அவன்கிட்ட சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't tell him what's happening here. Don't tell him what's happening here. Don't tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லாத. What is happening here இங்கே என்ன நடக்குதுன்னு அவன்கிட்ட சொல்லாத. Don't tell him what's happening here. ஸோ இங்கே நடக்கிறத நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். இங்கே நடக்கிறத நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not tell him what's happening here. I will not tell him what's happening here. I will not tell him அப்படின்னா நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். What is happening here இங்கே என்ன நடக்குதுன்னு நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இங்கே என்ன நடக்குதுன்னு அவன்கிட்ட சொல்லுவியா? இங்கே என்ன நடக்குதுன்னு அவன்கிட்ட சொல்லுவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நைட்டு இங்கே தூங்காத. இங்கே வந்து கொசு கடிக்கும், இங்கே வேர்க்கும், இங்கே நைட்டு தூங்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்லீப் ஹியர் அட் நைட். டோன்ட் ஸ்லீப் ஹியர் அட் நைட். இங்கே நைட்டு தூங்காத. டோன்ட் ஸ்லீப் ஹியர் இங்கே தூங்காத. அட் நைட்டில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அது எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How much do you like that? How much do you like that? How much do you like அப்படின்னா உனக்கு எவ்வளவு பிடிக்கும் அதை. that how much do you like that? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ப்ளீஸ் லிசன் டு வாட் ஐ சே. ப்ளீஸ் லிசன் டு வாட் ஐ சே. ப்ளீஸ் லிசன் அப்படின்னா தயவு செஞ்சு கேளு. டு வாட் ஐ சே நான் என்ன சொல்கிறேன்னு தயவு செஞ்சு கேளு. ப்ளீஸ் லிசன் டு வாட் ஐ சே. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.